ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தசன் தமிழா கேமர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சொன்னேன்ல அவங்கள்ட்ட அந்த வேர்ல்டை வந்து அதை அழிச்சிட்டேன். ஸோ புது எஸ்எம்பி மேலே இருக்கிற முறை அதில் வந்து எல்லாமே தனித்தனி டீம் தான். ஸோ சேம் டீம் கிடையாது. ஸோ எப்படியும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. பிஸ்னஸ் சொல்லலாம்னு ஒரு எஸ்எம்பி வச்சுருப்பேன் கேமிங் பாஸ் தமிழில். ஸோ இந்த சேனலில் தான் ஃபஸ்ட்டு போடுற எஸ்எம்பி. அதுவும் இல்லாமல் நம்ம போடுற இந்த சேனலில் போடுறது வந்து அஃபீஷியலான வெர்ஷன். தட் மீன்ஸ் நான் ₹29 கொடுத்து ஏற்றிருக்கேன் கேமை. ஸோ நல்லா எப்படி சொல்கிறது, நல்லபடியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை நம்பி தான் இது எஸ்எம்பி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுக்கடுத்து இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போட ட்ரை பண்ணி இந்த வீடியோலாம் இந்த எஸ்எம்பி. ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு கேவுக்குள்ள ஸ்பான் ஆயிருக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே அந்த வேர்ல்டு நேம் வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருப்பேன். இது 143 வச்சுருப்பேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் தெரிஞ்சிருக்கேன் 143 என்னென்னு தெரிஞ்சிருக்கும். 143னா ஸோ சொல்ல விரும்பலை, சும்மா வந்து போர் அடின்னு சொல்லிட்டு வச்சு விட்டு எல்ஐகே ட்ரெய்லர் பார்த்தேன். சரி, அப்போ 143 வச்சுன்னு கேட்டிங்கன்னா எதுக்கு வச்சுன்னா என்ன சொல்கிறது, லாட் ஐடியா கொடுத்தா அப்புறம் 143 ஸோ சரி ஓகே, வேர்ல்டு நேம் அப்படி வச்சுருக்கோம் அப்படியே வச்சுன்னு சொல்லிட்டு இந்த எஸ்எம்பி பேரே 143 லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எஸ்எம்பி தான். சும்மா வச்சுருக்கேன் கைஸ். ஓகே, என்ன ப்ரோடி கம்மிட் ஆகிட்டு கேட்கக்கூடாதீங்க. ஓகே, அப்படிலாம் கேட்டுறாங்க. ஆனால் முன்னாடி சிங்கிள் லாடு தான் என்னன்னு தெரில. ஸோ லாட்டை கேளுங்க, லாடு தான் சொன்னியா. ஸோ லாட்டை கேட்டுக்குங்க. இல்லாட்டி இந்த நம்ம கேமிங் கேக்ஸின்னு ஒருத்தர் இருப்பாப்புல, கேமிங் கேக்ஸி தமிழ்னு. அவர் என் ஃப்ரெண்டு தான். அவனும் சேனல் வச்சுருக்கான், அவனும் வீடியோ போடுவான். நம்ம தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எப்படி நம்ம தான் இந்த எஸ்எம்பி ஃபஸ்ட்டு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், அவனுமே நினச்சா வீடியோ போட்டுருவான். ஸோ இன்னும் எப்படின்னா, இன்றைக்கி விளாண்டனா நான் இன்றைக்கி விளாண்டனா அவன் அன்றைக்கி தான் போடுவான், வீடியோ இன்றைக்கி தான் போடுவான். ஸோ நாளைக்கு எப்படி போட வாய்ப்பு இருக்காவே. ஸோ தெரில, பட் பார்ப்போம். நம்ம முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சளவுக்கு வேகமாக அயனம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அவனும் வந்துட்டா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கான்சென்ட் இருக்கா, அதுதான் அவன். பார்த்தீங்கன்னா லாடு வரல. ஸோ பிரணவ் வந்திருக்கான். ஸோ சொன்னேன் அவங்கள்ட்ட லாடு வந்து அவனுக்கு எக்ஸாமில் வரமாட்டேன். ஆனால் லாடோட ஐடியா நான் பிரணவ்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ சொன்னேன் நான் உங்கள்கிட்ட போன சொல்லியிருப்பேன். ஸோ லாடு வரல, பிரணவ் தான் வந்திருக்கேன். நம்ம அயனை எடுத்துகிட்டு வந்து அயனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம அங்கே சேஃப்டியாக வந்துக்கோன்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்மளை கொண்டாந்து கொண்டுருவாங்க. கொஞ்சம் அதனால் பொருளாக சேஃப்டியாக இங்கே வச்சுட்டு அப்புறமா போய் சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம இங்கேயே சேர்த்து போய்க்கோ, நான் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எடுத்து அதில் லாட் தான் இங்கே அவன் பேர் பிரணவ் நம்ப முடியாது. ஆட்டை விட நாட்டை போட்டுருவேன். லாடாச்சு பரவாயில்ல, இவன் நாட்டை விட நாட்டை போட்டு அவங்க நம்ப முடியாது நம்ம. ஸோ நம்ம வேகமாக முடிஞ்சளவுக்கு அயன் எடுத்துருவோம். பேசுகிற உடனே வச்சு சூப்பர். ஓகே, ஆட்டையை போட்டாச்சு 2 அயனை நம்மளே. ஸோ அப்படி அவன் திரும்பி கொடுக்குறப்ப அவனுக்கு எப்படியும் 8 அயன் தரான் இருந்தேன். ஸோ நம்மகிட்ட ஒரு 2 அயன் எக்ஸ்ட்ரா ஆட்டி சுட்டோம்ல, அதனால் அந்த அவனுக்கு டோட்டலாக 10 கொடுத்துருவேன். அவன்கிட்ட எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவேன். நான் திறமன்றது கைஸ். ஓகே, யாரும் கண்டுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டாக இருக்குது, கொஞ்சம் வீடியோ ஸ்பீட் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ 45 நிமிஷம் இருந்துச்சு கைஸ். 45 நிமிஷத்தை நான் சுருக்கி இறக்கி அப்படி இப்படி பண்ணி பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி 10 நிமிஷத்துக்குள்ளே மடக்கணும்னா அப்படி தான் மடக்க முடியும். ஸோ மனசுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு இப்படி சொல்கிறது கேமிங்லேயே வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். ஸோ அப்போ பண்ணால் அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் என்ன சொல்கிறேன்னு தெரில, சொல்லுங்கள். சரி, பார்த்தீங்கன்னா அங்கே நான் ஃபஸ்ட் நைட்டு நம்மளோட ஃபஸ்ட் நைட்டை முடிச்சு நம்ம தான் இங்கே அவங்க ஓகே, நம்மளோட ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்சிச்சு கைஸ். சரி கைஸ், டே 1 முடிஞ்சிச்சு. ஓகேவா, ஃபஸ்ட் நைட் இங்கே போகாதீங்க. ஸோ டே 1 முடிஞ்சிருச்சு. ஓகேவா, போன தடவை வேறு மாட்டேன் நான் போங்க கைஸ். ஸோ சேட், போன தடவை நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க பழைய எஸ்எம்பி ஆரம்பிக்கிறப்ப அந்த சேனலில். ஸோ சேட். ஓகே, ஐயோ டேடி கூட ஓகே தம்பி அடிக்கூடாது தம்பி, நான் மட்டும் நடிப்பேன். ஓகே, அயனு ஆத்தாடி அயன் எடுத்துடுறா கைப்பில். அங்கே அயன் இருக்குது, அங்கே போக முடியாது கைஸ், நம்மளை போட்டுருவாங்க கைஸ். அங்கே போனால் கெட்டடி அடிக்கிறாங்க கைஸ் நம்மளை. இருங்க கைஸ், போய் மஸ்ட் இதுக்கு அயனை வச்சுட்டு வந்துடுவோம். இதுங்க இருக்கு அயனை வச்சுட்டு இந்த இதில் வச்சுருவோம். ஐயோ எடுத்து ஃபஸ்ட்டு மேலே போயிடுவோம் கைஸ். வாங்க கைஸ், மேலே போவோம். இந்தாடா செஸ்ட்டை கொடு அப்படின்னு கேட்டால் செஸ்ட்டை கொடுக்க மாட்டேன். செத்தாவைய செஸ்ட்டை கொடுறா டே. இந்த அயன் அவனுக்கு ஒரு ஏழையும் கொடுத்துருவோம் கைஸ். ஓகே, அவனுக்கு ஒரு ஏழையும் கொடுத்துருவோம். ஓகே, செஸ்ட்டை கூட செஸ்ட்டை கொடுக்க மாட்டேன். அவன் வேறு அவனுக்கு தெரியாமல் ஒரு எடுத்து போயிட்டேன். நான் பண்ணுறது ப்ளீஸ் ஆத்தாடி. ஓகே, இங்கே ஆடை போட்டால் சாப்பாடு வேணும். இதில் வந்து நான் கீப் பண்ணி 10 பண்ணல. சிச்சதை கிடையாது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நேர்மை விளாட தான் நேர்மையாக விளாட போகிறேன். ஸோ பார்ப்போம் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ நம்ம முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு போகணும். இந்த எனக்கு புரிய சுத்தமாக ஃபுல்லி சுற்றி மரம் கேவுன்னு கிடைக்குது. நமக்கு ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு இதே கிடையாது. ஸோ மரத்தெல்லாம் வெட்டிட்டு நம்ம அங்கே போயிட்டு ஒரு இடத்துல நல்லா இடமா பார்த்து வீடை கட்டிட்டு அப்புறமா ஒவ்வொரு பாட்டில் டைமண்ட்ஸ் இதில் டைமண்ட் ட்ரை பண்ண தான் போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கைண்ட் கிடச்சிச்சா, அதனால் ஒரு அல்பாசை டைமண்ட் கிடைக்குதா அப்படின்னு எனக்கு நல்லா இருக்குது பார்க்க. ஸோ ஒரு அல்பாசை தான் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, ட்ரை பண்ணுவோம். ஓகே, லாடு ஓகே அல்பாசை தான் லாடு விடுவாருங்க. அதுக்கு லைன் எடுத்தேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இது இருக்குது. ஸோ ஒரு ஸ்கெல்டன் அடிச்சு போன்னு தான் வந்திருக்கேன். அவங்க அடிச்சோம்னா நமக்கு போன் கிடைக்கும். அதை போயிடுச்சு அது பேர் என்ன, அந்த நாயை ட்ரீட்மெண்ட் உல்ஃப்னு நினைக்கிறேன். உல்ஃப் டைம் பண்ணிடலாம் பார்த்தேன், பட் ஆனால் முடியல. ஸோ சேட் ஆகி போச்சு. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு தெரியல கைஸ். ஓகேவா, எங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, அதனால தான் நான் ஜாலியாக இருக்கேன். ஓகேவா, எங்களுக்கு மட்டும் எக்ஸாம் 9th மட்டும் எக்ஸாம் கிடையாது எங்களுக்கு மட்டும்.
ஸோ உங்களுக்குலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு மட்டும் எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லலை. பட் எங்களுக்கு அவ்வளோவா மெயினாக கிடையாது. எங்களுக்கு எக்ஸாம் அவ்வளோ முக்கியமாக நான் எழுதி தரல. நான் ஜாலியாக தான் இருப்பேன். ஓகே, இந்த எக்ஸாம் வந்து என்ன ரிசல்ட் வர போதில்ல, அதெல்லாம் ஜாலியாக தான் இருப்பீங்க நிறைய பேருக்கு. ஏன்னா ஒரு சில பேருக்கு எக்ஸாம் கொடுப்பாங்க ரிசல்ட்டை, ஒரு சில பேருக்கு மெட்ரிக்லாம் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் ஜாலியாக இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் வட்டிலாம் பார்த்தேன். நான் வந்தீங்கன்னா என்ன ப்ரோ உங்களுக்கே நியாயமாக இல்லை ப்ரோ இதெல்லாம், ஏன் ப்ரோ அயன் எக்ஸாம் செஞ்சிருக்கேன் ப்ரோ, அயன் இருக்குன்னா ஒரே தான் முடிச்சிருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறப்ப நல்லா யூஸ் பண்ணிருக்கேன் கைஸ். இதை யூஸ் பண்ணால் எப்போ கைஸ் அடுத்து யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள். இப்போயே அயன் வச்சு யூஸ் பண்ணிட்டா போதும். அப்புறம்லாம் அயனை வந்து அயன் ஃபார்ம் வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நமக்கு அயன் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டோன் யூஸ் பண்ணுற மாதிரி. அதனால் வந்து அப்படி ஆகிப்போம். அதனால தான் இப்போ இந்த வயசு போனால் எந்த வயசு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். கோல்கார் தேவைப்படுது. ஸோ வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியா கீழே வந்துட்டேன். பார்த்தா இப்போ நம்ம அடிக்கிறதுனே வராங்க. பூரா போய் சத்தம் எழுக்கணும். சரி தம்பி அடிக்காத சுத்து போடா. ஐயோ நான் அடிக்கிறீங்க எல்லா நாளுக்கு. டே தோடி அத்தாடி டே தம்பி சுத்து போடா. அடிச்சுட்டு எப்படாரா. ஷோ போச்சு செத்துட்டேன். ஓகே சார் நான் திரும்பி கீழே வந்துட்டேன். ஏன்னா டைமண்ட் கொஞ்சம் இருக்குது. நம்ம எடுத்துட்டோம் 7 இருக்குது. மொத்தமாக அங்கே 7 எடுத்துச்சு எனக்கு டைமண்ட். ஒரு இடத்துல 7 டைமண்ட் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டுக்கு 2 டைமண்ட் கிடச்சிருக்குது. ஸோ அவனுக்கு எனக்கு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவன் தான் கண்டுபிடிச்சி அவனுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு விட்டுட்டேன். நம்மகிட்ட 7 டைமண்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று கையில் வச்சிருக்கேன். அவனுக்கு அப்புறம் மேலே போய் கொடுப்பேன். ஐயோ டே உள்ளே போன பார்த்தா எனக்கு சுற்றிட்டு இருக்கான். ஓடியே போயிரு. ஸோ சரிங்க கீழே போய்ட்டு வரேன். ஓகே கீழே போய் எடுத்துட்டேன். பார்த்தீங்க தெரியும் நான் கீழே போய் எடுத்து வந்துட்டேன். ஸோ பார்த்தேன் என்னென்னா நான் கீழே தான் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ போய் எவ்வளோ திரும்பி எடுத்து வந்துட்டேன். அதெல்லாம் போய் எடுத்துட்டுனா ரொம்ப நேரம் ஏன்னா செத்து போனேங்க ஓகேவா. அதனால தான் கீழே போயிட்டு இருந்தெல்லாம் வீடியோ உங்களுக்கு எடுக்கலை. ஸோ செத்து போனாங்களா எடுக்கலை ஓகேவா. நான் கைஸ் இந்த நாயை ட்ரீம் பண்ண பார்த்தீங்கன்னா எடுத்து தான் உங்களுக்கு ட்ரீம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஓகே ஐயோ தெரியாமல் நினச்சிட்டு அடி கைஸ் பாருங்க தெரியாமல் வச்சுருக்கலாம். நீ அந்த அடிக்க வருது கைஸ் அதோட கடிவாங்களே சபிச்சிட்டேன் அப்படியே ஆளுங்க என்ன நாய் கடிக்க வருது, உல்ஃபு கடிக்க வருதுன்னா எல்லாம் ஆள் கடிக்க வாங்கலாங்கிட்டு. சபா சரி சாப்பாடு 7 போர்க்கு இருக்குது. இந்த இப்போதைக்கு கொஞ்சம் வச்சு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். சாப்பாடு வேறு கம்மியாக இருக்குது. ஸோ பன்னிவிட்டே நிறையா கொடுக்கும் சமைச்சோம்னா. பன்னியோட கறி தான் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் கீப் பண்ணிட்டு வேண்டாம் இருக்குமா நான் வாட்டுக்கு சரி ஓகே ஃபுட்டு இப்போ சாவாக இருக்கா செத்து போயிடுவோம் வாங்க அப்படின்னு செத்து போயிடுவேன். இப்போ சாவாக இருக்கே பயமாக இருக்குது மீன் செத்தா பொருள் போயிடுது, எக்ஸ்பி போயிடுது, அது இது எல்லாமே போயிடுது. ஸோ சேடாகிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே பேர்னா இங்கே இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு எஸ்எம் ட்ரை பண்ணலாம். நம்ம நேற்று ஒரு வேர்டு கிரியேட் பண்ணி நேற்று எடுத்தது இன்றைக்கி தான் போடுறேன் ஓகேவா. இது முந்தானேத்து எடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ சம்பவமாக என்னமோ ஆகி என்னமோ பேச்சு கேஸ் அதனால ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15 ஒரு ஸ்பீட் வச்சேன்னா அடுத்து 115 வச்சேன். அப்பயும் வரல. நான் ரேங்க் வச்சு போட்டேன். நான் 5th ரேங்க்கு லாடு ஃபஸ்ட் ரேங்க் ஆமாம் அப்படின்னா சரி ஓகே ஆனால் சொல்கிறேன். சரி நான் நம்புற மாதிரிலாம் தெரியல. நான் பட்டுனாலும் சரி நம்பி தான் அவனுக்கு வழி இல்லை அப்படின்ட்டு அங்கே சுட்டேன். 0 போட்டுருந்துச்சிங்கன்னா அதெல்லாம் தெரியாது. ஸோ 15 போட்டேன்னா எதுக்குன்னா அவனுக்கு இது என் ஃப்ரெண்டுக்கு தெரில அதனால் அவனுக்கு கொஞ்சம் போட்டு விட்டேன். சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே நமக்கு சாப்பாடு கிடச்சிச்சு. ஸோ ஜாலியாக நம்ம மாட்டுக்கு சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஓகே மேலே ஓடிடுறாங்க இப்போ ஓடியா போயிடுவோம் வா அப்படின்னு நான் ஒன்று போட்டு நினச்சேன் ஈஸ் ஓகேவா. நான் வந்து பாய்ஸில் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு. ஸோ பாய்ஸில் தான் ஃபஸ்ட் அதனால அப்படி நானும் ஃபஸ்ட் ரேங்க்னே போட நினச்சேன். எதுக்கு தேவையில்லாத அல்பாசை சரி சொல்லுங்கள். அதனால் நானும் சரி பேசாமல் நம்ம உண்மையாகவே இருந்துக்குவோம். நம்ம 5th ரேங்க் கிளாஸ் அவ்வளோதான். ஓகே நமக்கு எதுக்கு தேவை ஓகே சம்பவம் நம்ம பண்ண தேவையில்ல அப்புறம் சொல்லிட்டு வந்துட்டேன். அவன் விட்டுட்டேன். ஸோ ஓகே அப்படின்னா ஜஸ்ட் இருக்குது வச்சுட்டு சாப்பாடு வச்சுருவோம். வேறு இங்கே இருக்குது இந்த கீழே போய் சுகர் கேன் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இதுக்கு பெருமை சொல்லுவாங்க பேர்னா கரும்புன்னு சொல்லுவாங்க இங்கே சுகா. இது வந்து இந்த ஊரில் இது என்னமோ கலரில் வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த கலரில் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இந்த கலரில் மேக்ஸிமம் பார்க்க மாட்டோம். கருப்பு கலர் இந்த அந்த பர்பிள் கலரில் இருக்க மாதிரி இருக்கும்ல அதுதான் நம்ம ஊரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே அதனால் அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வேகமாக போட ட்ரை பண்ணுவேன். நான் போன வீடியோ சரியாக வியூஸும் போல சரியாக லைக்ஸ் சுத்தமாக வரல. அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ போட போல லேட் ஆச்சு. ஸோ கம்பேக் கொடுத்ததே பெருசு. ஏன்னா நானே வீடியோ லாஸ்ட்டாக போட்டு 100 நாள் ஆச்சு. இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நல்ல ஆதரவு கொடுத்து தான் நான் வீடியோ போட முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். லைக் போடாலே போதுங்க ஓகே. மேக்ஸிமம் லைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே போதும். எனக்கு அதை தெரிஞ்சிடும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு. ஸோ அதான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறவா வேணாமா எனக்கு ஒரு வேணான்னு சொல்லிட்டிங்கன்னா சொல்கிறது நான் அப்புறம் போட மாட்டேன். இவ்வளோ வியூஸ் நான் போட நிப்பாட்டிடுவேன். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ எனக்கு லீவ் ஆரம்பிக்க போகிறதுனால மட்டும் நான் ஃபோன் எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் எடுப்பாங்க லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டு பார்த்துருங்க ஸோ கேஸ் ஓகே. ஸோ உங்கள் தசன் தமிழ் கேமர்ஸ். ஸோ உங்கள் பாஸ் வெளியே போயிட்டேன். ஸோ பை கைஸ் பாய். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஓரளவுக்கு ஆர்மர் தான் இருக்குனால சரி நின்றுருக்கேன். இங்கே 3 பேர் நிற்கிறாங்க. அங்கே ஈக்குவல் காமிச்சு அங்கே லாடு பாய் டாட்டா.